வணக்கம் நண்பர்களே. இது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதை நான் வீட்டிலே தயார் பண்ணேன். எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டால், நார்மலாக நான் எப்போவுமே வீடியோ பார்த்து தான் எல்லாமே செய்வேன். ஸோ நான் எல்லா வீடியோ யூடியூப்பில் உள்ள வீடியோலாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அது வந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு டெம்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக அது மெட்ராஸ் சமையலில் அந்த வீடியோ நான் பார்த்தேன். சரி, நம்மளும் வீட்லேயே நம்மளுமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். நார்மலாக இந்த மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிறத விட கடையில் வாங்கி சாப்பிட்றது தான் நிறைய அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் பாஸ்மதி ரைஸு அது இது எல்லாமே விஷயங்கள்லாம் இருக்குது, சோயா சாஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். சோயா சாஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளுமே என்கிட்ட இருந்தது. இப்போ பீன்ஸில் 2 பீன்ஸு, ஒரே ஒரு சின்ன குட்டி கேரட்டு, 2 மிளகாய், ஒரு குடமிளகாய் இருந்தது, குடமிளகாய், அப்புறம் பன்னீர் துண்டுகள் வாங்கினேன், ஒரு உருளைக்கிழங்கு. இவ்வளோதான் நமக்கான காய்கறிகள். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பொடிசாக நறுக்கி எண்ணெய் ரொம்ப நிறைய விட வேண்டாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். ரீஃபைண்ட் ஆயிலில் போட்டு முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, 2வது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த பொடியான காய்கறிகள்லாம் போட்டுட்டு, நம்ம இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டால் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயின் பெப்பர் பொடி தான். அப்புறம் இந்த தக்காளி சாஸையும் நான் ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா வேக விடணும். ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. அரிசி நம்ம தனியாக ஏற்கனவே வடித்து வச்சுருக்கணும். ஒரு 90% அந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. இந்த ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவில் அரிசி உதிராக இருக்கணும். ஸோ நல்லா வடித்து வச்ச அரிசியை இதில் தூக்கி தட்டுறோம். முடிஞ்சது. அழகான அருமையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். என்றைக்குமே காய்கறியை ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, அரிசியும் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ரெண்டையும் சரியாக உதிராக கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே செஞ்சு பழகணும், செஞ்சு பார்க்கணும். ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சத்தானது, ஹெல்த்தியானது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான்